நாங்க பாடினதெல்லாமே சினிமா பாட்டு. ஆனா இப்போ நாங்க பாடுறதெல்லாம் அட்வான்ஸ் பாட்டு. ஒரு காலத்தில் நாங்க ஓடின ஓட்டம் அது விருதா ஓட்டம். இவர் பைக்கு ஸ்டாண்டை கூட எடுக்காம அது பாட்டுக்கு வர்றத என்னத்த சொல்றது? ஐயோ ஐயோ, நானே ஸ்டாண்ட் எடுக்கலையா சுத்தம். அட்வைஸ் எல்லாம் எங்க அப்பா சர்ச்சில் நோட்ஸ் எடுக்காம பிரசங்கம் பண்ணுவார் தெரியுமா? நீ இத சொல்ற, எங்க மாமா யோசிக்காமலே பிரசங்கம் பண்ணுவாரு. அட எங்க அப்பா எங்க மாமா யோசிக்காமலே பிரசங்கம் பண்ணுவாரா? பெரிய ஆளுதான். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. சரிப்பா போலாம். சரி வா. பிரசங்க பாயிண்ட்டுக்கு பைபிள் எடுக்காதீங்க, உங்களுக்கு எடுங்க. இந்த பைபிளை படிக்கும் போது அது உள்ள போகட்டும், அது உங்களை மாத்தும். இத மாத்திரம் அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கூட்டத்துல போய் நின்னாலே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும். வாண, நீ கொடுத்த செய்தியை செம்மையா ரோஸ்ட் பண்றாங்க யூடியூப்ல. பாவம் பசங்க ரோஸ்ட் பண்ணியே லைஃப் வேஸ்ட் பண்றாங்க. இப்படியே பேசி பேசியே லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டே போ. இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்கண்ணா. நீங்க லூஸ் ஸ்டாக் விட்டா அவங்க ரோஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. பண்ணட்டும், குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குற ஆட்களுக்கா நம்ம நாட்டுல பஞ்சம். சூப்பர் சித்தப்பா. தேங்க்ஸ்டா. ஹே, ஹோம்வொர்க் எழுதுற வேலையை பாருடி. நடுவில் இவளுங்க வேற. அவங்க கிண்டல் பண்ற அளவுக்கு நீங்க ஏன்னா இடம் கொடுக்குறீங்க? நான் எந்த இடமும் கொடுக்கல, நான் பிரசங்கம் தான் கொடுத்தேன். பிரசங்கம் தான். அவங்க ட்ரோல் பண்ற அளவுக்கு நீங்க ஏன் பிரசங்கம் பண்ணீங்க? அப்படி பாக்காதீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் சேர்த்துதான். அம்மா மாமா எனக்கும் சேர்த்துதான். ஹே போடி போடி, ரொம்ப பேசாத. ஒரு டாபிக் உருப்படியா பேச வர்றாளுங்க அவளுக. ஊழியத்துல இதெல்லாம் வரதான் செய்யும் ஜாய். அவமானத்தை கடந்துதான் ஆத்துமதையும் செய்யணும். இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல, ஏதோ பண்ணிட்டு போ. அது சரி, அனாவசியமா ஏன் அவமானப்படணும்? சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்றது என் கடமை. சும்மா பொய் சொல்லாதீங்கண்ணா. பொய்யா? இப்படி ஒரு வசனமே பைபிள்ல இல்லங்கிறியா? ஆமா, முழு பொய்யை விட பாதி உண்மைதான் ஆபத்து. என்னாச்சு உனக்கு? 2 தீமோத்தேயு 4:2 எடுத்து பாரு. நான் ஏற்கனவே எடுத்துதான் வச்சிருக்கேன். நீங்க முதல்ல அந்த வசனத்தை கவனமா பாருங்கண்ணா. கவனமா பாருங்களாவா? எங்க அந்த வசனத்தை எடுத்து முதல்ல வாசி. இருங்கண்ணா, வாசிக்கிறேன் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இருக்குல்ல, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணுன்னு இருக்குல்ல. ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு தான் இருக்கு. ஓ, ஜாக்கிரதை மட்டும் தானே விட்டுருக்கேன், மத்ததெல்லாம் கரெக்டா இருக்குல்ல. வண்டியில பெட்ரோல் மட்டும் தான் போட மறந்துட்டேன்னு சொல்ற மாதிரியே இருக்குண்ணா. சத்தியத்தை ஜாக்கிரதையா போதிக்கலனா தெருவுல தான் வந்து நிக்கணும். இனிமேலாவது தியானிக்காம இறைவார்த்தை தயவு செஞ்சு போதிக்காதீங்க பிளீஸ். கடைசியா ஒண்ணு சொல்றேன்னா, அஜாக்கிரதையா வண்டி ஓட்டினாலும் சங்குதான், அஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணாலும் வம்புதான். திராட்சை செடி உம்மிடம் நான் என்றும் நிலைத்திருந்து தவறாமல் கனி கொடுத்து உம் கரங்களில் என்னை எடுத்து அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அழைத்திட்ட அழைப்பினை நான் அலட்சியம் செய்வேனோ. உம்முகம் மறப்பேனோ, உம் தயவினை மறப்பேனோ. சிலுவையை மறப்பேனோ, உம் அன்பினை மறப்பேனோ.